ஹலோ கைஸ், வெல்கம் டு கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஸ்பின் ஆஃப்ஸை தான் பார்க்க போகிறோம். மொத்தம் இல்லை நிறைய சீரிஸ் வரப்போகுது. இந்த அப்டேட் வந்து 2026ஓட அப்டேட்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அதை பற்றி மொத்தமாக பார்த்துடலாம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 முடிஞ்சிச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கவலையே படாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டே இருக்கிற ஒரு தங்க முட்டை இடுற ஒரு வாத்து மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸு. அதனால் அவங்க இதை சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. மொத்தமாக நிறைய இது கொண்டு வர போகிறாங்க. அஃபிஷியலாகவே இப்போது 3 ஸ்பின் ஆஃப் சீரீஸ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அன்அஃபிஷியலாக இன்னும் ஒரு 3 சீரீஸ் கூட வரலாம்னு பேச்சு போயிட்டுருக்கு தான். ஸோ மொத்தமாக 6 சீரீஸ் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யூனிவர்ஸை சுற்றி வரப்போகுது. அது என்னென்ன அப்படின்னு மொத்தமாக பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டே ப்ரீக்வல் சீரீஸாக ஹென்ரி கிரீரோட பேக் ஸ்டோரியை காமிக்க போகிறாங்க. இந்த ப்ரீக்வல் சீரீஸ் வந்து இந்த டஃபர் பிரிட்ஜ் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸோட டைம்லைனுக்கு 40 இயர்ஸ் முன்னாடி நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. நம்ம ஹென்ரி கிரீலை பற்றி இந்த ஃபர்ஸ்ட் ஷேடோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவுமே ஒரு இதே வந்துச்சு. அதை வந்து நம்ம நிறைய பேர் இந்த சீசன் 5 பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்து வந்தாங்க. ஏன்னா அப்போ தான் இது புரியும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5க்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை பற்றி தான் மொத்தமாக காமிக்க போகிறாங்க. இல்லை ஹீரோவே நம்ம ஹென்ரி கிரீல் தான். அவன் தான் ஒரு மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட். அதாவது நம்ம வெக்னா தான். இந்த ஸ்டோரியில் நம்ம ஹென்ரியோட பவர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு டீசரில் காட்டியிருப்பாங்க. ஒரு கேவில் இருப்பான்ல, அங்கேருந்து ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட இந்த ஒரு ரியாலிட்டி ஸ்டோன் மூலமாக தான் அவர்கிட்ட இந்த பவர் கிடச்சிருக்கும். அந்த ரியலிஸ்டி ஸ்டோன் மாதிரி தான் அதை காமிச்சிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அது இன்ஃபினிட்டி ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இதில் மொத்தமாக காமிக்க போகிறாங்க. அது ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி அதில் வச்சாங்க. அதில் நிறையா பிளாட் ஹோல்ஸும் இருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த கடைசி எபிசோடில் அது காமிச்சோன்னே என்னடா இது அப்படின்ற மாதிரி பயங்கர குழப்பமாக தான் இருந்திருப்பீங்க. அதை பற்றின முழு இதுவாக தான் இந்த சீரீஸே எடுக்கிறாங்களாம். இதுக்கே மொத்தம் 5 சீசன்கிட்ட வரப்போகுதாங்க. இந்த சீசன் 5லேயே அதை ஒழுங்காக கொடுத்துருக்கலாமே, அதுக்குன்னே ஒரு தனி எபிசோட் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு ஃபேன் மேட் ரூமர்ஸ் தான். அந்த மாதிரிலாம் எந்த சீரீஸும் வராது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி சீரீஸ்லாம் அந்த மாதிரி ஒரு தனி எபிசோடில் வராது. ஏன்னா வந்தால் நம்ம டஃபர் பிரிட்ஜஸ்க்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காதுங்க. ஒரு சீரீஸ்க்காக அடுத்த சீரீஸ் அதை அந்த மொத்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை விட்டுட்டு அதையே நம்ம திரும்ப கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வச்சா நம்ம டஃபர் பிரிட்ஜஸ் அந்தளவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குமே இந்த இது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அப்படி வந்து நல்லா இருக்காதுல்ல. அண்ட் இதில் வந்து நம்ம மெயின் கேரக்டர்ஸோட பேரண்ட்ஸான நம்ம ஜாய்ஸ், ஜிம், ஹாப்பர், கேரன் இவங்க எல்லாரையுமே சின்ன பசங்களாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு டீனேஜர்ஸாக பார்க்கலாம். அது எப்படி நம்ம லெவனோட அப்பாவான ஹாப்பர், நம்ம மைக்கு, நான்சர் அம்மாவான கேரன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸ் போயிட்டுருக்கு. இதோட டைமில் வந்து 1900s அந்த பேக்ரவுண்டில் தான் இந்த ஸ்டோரி இருக்கும். இப்போ ப்ரொடக்ஷனில் ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85 அனிமேஷன் சீரீஸ் தான். இதுக்கு அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை பற்றின இது ஒரு வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போடுவோம். கான்செப்ட் வந்து சீசன் 2க்கும் சீசன் 3க்கும் நடுவில் நடக்கிற கதை தான் இதில் ஒரு கான்செப்டாக காமிக்க போகிறாங்க. அந்த ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன்லாம் ஸ்பைடர்வெர்ஸ் ஸ்டைலில் அனிமேஷனில் செம குவாலிட்டியாக தான் இருக்குது. அப்படியே அந்த ஸ்பைடர்வெர்ஸ் ஸ்டைலில் உள்ள மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா டஸ்டின், மைக் எல்லோரும் அப்சைட் டவுனில் விழுறாங்க. அந்த விழுறும்போது இந்த டெமோகார்கன்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க மொத்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத காமிக்க போகிறாங்க. இதை பற்றி நிறையா இதுவும் வந்திருக்கு. நிறைய பேரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு லைவ் ஆக்ஷனை தான் எடுக்கலான்னு இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே இது டிஏஜிங் பண்ணணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும்ல. அதனால் இது அந்தளவுக்கு காமிச்சிருக்கவும் மாட்டாங்க. அதனால இப்போ அனிமேஷனாக எடுக்கிறாங்க. டெமோகார்கன்ஸ் ஜாம்பிஸ் கிட்டேருந்து இவங்க தப்பிக்கிற மாதிரியெல்லாம் கதை போகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட மெயின் ஸ்டோரி கூட இந்த கனெக்ட் ஆகும்னு எதோட கனெக்ட் ஆகும்னு புரியலை. ஏன்னா இது மோஸ்ட்லி அது கனெக்ட் ஆகும்னு தான் தோணுது. மோஸ்ட்லி ஒரு D&D கேம்பெயினாக தான் இருக்கணும். இல்லைனா ஒரு வாட்டர் ஸ்டோரியாக கூட இருக்கலாம். இந்த வருஷமே ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி தான் நிறைய ரூம்ஸும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு நம்பலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டாங்களாம். அந்த அனிமேஷனுக்காக அந்த 2 months முன்னாடியே அந்த ட்ரெய்லரையும் விட்டுட்டாங்க. அது டீசர்னு தான் சொல்லணும், ட்ரெய்லர்னு சொல்ல முடியாது. அந்த அனிமேஷன்லாம் அந்த கேரக்டர்ஸ் கூட கொஞ்சம் நல்லாவே ஒத்து போகுதுங்க. நம்ம மைக்காக இருக்கட்டும், நம்ம லெவனாக இருக்கட்டும், நம்ம டஸ்டினுக்குலாம் அது கரெக்டாகவே சூட் ஆச்சு. சில பேருக்கு அது ஒழுங்காக சூட் ஆகலனாலும் நம்ம வில், நம்ம மேக்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அது ஒழுங்காக சூட் ஆகலனாலும் நிறைய பேருக்கு அது ஒழுங்காகவே சூட் ஆகுது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு இது கிடைக்கும்னு நம்ம நம்பலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்சி அண்ட் ராபின் அவங்களோட ஒரு இது மாதிரி வருது, நான்சி வீலர் அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான்சி அண்ட் ராபின் சீக்ரெட் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு வருது தான். நான்சி வீலர் அண்ட் ராபினையும் பேஸ் பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் வரப்போகுது. இதோட ஒரிஜின் வந்து இது ஒரு நாவல் தான், நாவலாக இருந்து ஸ்டார்ட் ஆனது. ஹாக்கின்ஸில் நடக்கிற ஒரு சீரியல் கில்லிங்கை வந்து மிஸ்ட்ரியாக இவங்க 2 பேரும் சால்வ் பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாமலே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்க சால்வ் பண்ணுறதை பற்றின இந்த ஸ்டோரி தான் மொத்தமாகவே இருக்குது. இந்த சீரீஸ் இல்லையா ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவியாகவும் இருக்கலாம். இந்த சீரீஸ் இல்லைனாலும் ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவியாகவும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை தான். நெட்ஃப்ளிக்ஸ் இதை ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை பற்றின ஒரு முழு விவரம் நம்மளுக்கு கிடைக்கலனாலும் இது கண்டிப்பாக ஒரு படமாக வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஒரு சீரியஸாக வரத்துக்கு அந்தளவுக்கு சான்சஸ் இல்லை, ஏன்னா இது ஒரு சின்ன நாவல் தான். இது அந்தளவுக்கு இது பெருசாக ட்ரை பண்ணாலும் அது அந்தளவுக்கு வராது. ஸோ அது ஒரு மூவியாகவே விடுறதுக்கு தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் நிறையாவது யோசிப்பாங்க, நம்பலாம். அண்ட் இதை பற்றின இதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு வரும் தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நான்சி வீலர் சும்மா விட்டுற மாட்டானுங்கள்ல, கண்டிப்பாக வரும். அண்ட் நம்ம 4th பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் டஸ்டின் அட்வென்ச்சர்ஸ் தான். இதுக்கு தான் நிறைய ஃபேன் பேஸ் வேறு ரொம்ப அதிகம். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம டஸ்டின் வந்து வெளியில் படிக்க போனாலும் நம்ம ஸ்டீவ் கூட அடிக்கடி வந்து ஜாயின் பண்ணிப்பார். நம்ம ஸ்டீவை விட்டு சும்மா இருப்பார். வெளியில் அடிக்கடி படிப்பு போனாலும் நம்ம ஸ்டீவையும் அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. இந்த ஸ்டோரி வந்து அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, டஃபர் பிரதர்ஸ் வந்து ஸ்டீவன் டஸ்டின் வந்து ஸ்டோரியை இன்னும் முடியலை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேன் தியரி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு செப்பரேட் அட்வென்ச்சர் சீரீஸாக வரத்துக்கு 100% சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் நிச்சயமாக இந்த பாப்புலர் டியூவை விடவே மாட்டாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக இவங்களை புழிஞ்சு எடுத்துகிட்டு தான் விடுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் வர நிறையா ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்களா, சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக இவங்களை மொத்தமாக யூஸ் பண்ணிட்டு தான் விடுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கு நிறையா ஃபேன் பேஸ் வேறு இருக்குது. நிறைய பேர் இவங்க அட்வென்ச்சர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டீவன் டஸ்டின்காகவே நிறைய பேர் இதை பார்க்கவே வந்திருப்பாங்க. அண்ட் சில ரூமர்ஸும் போயிட்டுருக்கு. எபிசோட் 9 வந்து இன்னும் வரப்போகுது அண்ட் கன்ஃபர்மேட்டி கேட்ஸ் எல்லாம் வருதுன்னு சோஷியல் மீடியாவில் சில ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஜூலையில் இந்த எபிசோட் 9 வரும்னு ஒரு உருட்டு போயிட்டுருக்கு. எப்படிங்க அதுக்கு இந்த ஃபேன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே ஒரு புது எபிசோடு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எடுப்பாங்களா என்ன? சான்ஸே இல்லை தான் என்னை பொறுத்த வரைக்கும். உண்மை என்னென்னா, ட்ரூத் என்னென்னா, சீசன் 5 முடிஞ்சிச்சு. டஃபர் பிரதர்ஸ் வந்து திரும்ப வந்து ஒரு புது எபிசோடெலாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணாலும் அது சீசன் 5ஓட வேல்யூவை அது இன்னமும் குறைச்சிரும். ஸோ எபிசோட் 9 வர வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் அதை ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இவங்கெல்லாம் கூட நம்ம மைக்கு, நம்ம டஸ்டின்னு, நம்மளோட இந்த மாதிரி சில பேர் கூட அது ரூமர் தான் அப்படின்ற மாதிரி சில இதில் கொஞ்சம் கலாய்ச்சிலே போயிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வரத்துக்கு 1% கூட சான்ஸ் இல்லை. அது நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க கைஸ், கண்டிப்பாக வராதுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். அண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக ரூமர் தான், ஜூலை மந்தில் வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இதோட மட்டும் முடியாமல் நம்மளோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து இன்னொரு அனிமேஷன் சீரீஸையும் கொண்டு வர போகிறாங்க. அது என்ன அனிமேஷன் சீரீஸ்னால், இவங்க டோக்கியோ பற்றின, இது வந்து டோக்கியோ அந்த ஜப்பான் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸை பொறுத்தனது தான். என்னென்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட யூனிவர்ஸு அமெரிக்காவில் மட்டும் நடக்கலை. அமெரிக்கா மாதிரியே அந்த அப்சைட் டவுனுன்றது அமெரிக்காவில் மட்டும் நடக்கலை. அமெரிக்கா மாதிரியே அது வேறு கண்ட்ரீஸ்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. மற்ற கண்ட்ரீஸ்லேயும் நடக்கிறது தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டோக்கியோ அப்படின்ற மாதிரி ஒரு அனிமேவாக கொண்டு வரலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு லீக் தான் போயிட்டுருக்கு. இது ஒரு லீக் தானே நம்ம நம்பலாம். இதோட செட்டிங் என்னென்னா, அமெரிக்காவை விட்டுட்டு ஃபஸ்ட் டைமாக டோக்கியோ ஜப்பானில் அப்சைட் டவுன் ஓப்பன் ஆன மாதிரி, ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த அனிமே இருக்கும். இதில் மெயினான ஸ்டோரி என்னென்னா, 2 பசங்க டோக்கியோவிலேருந்து அப்சைட் டவுனில் மாட்டிக்க போகிறாங்க. இப்போதைக்கு வந்து ரூமர்ஸ் படி இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி மட்டுமே. அண்ட் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யூனிவர்ஸ் இன்னும் முடியலைங்க, யாருமே வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக இன்னும் நிறையா சீரீஸ் நம்மளை தொடர்ந்து வரப்போகுது. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக வரும். இந்த 2026லேயே சில சீரீஸ்லாம் வரப்போகுதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ண தானே போகிறோம். ஓகே கைஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபாய், see you.